Hello everyone, welcome back to my channel. Hope you all doing good. Summer vacation start ஆகி 1 month ஆயிடுச்சுங்க. டீப் கிளீனிங் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனாக நம்ம லிவிங் ரூம் தான் இருக்குங்கிறனால அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு வியூ பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்ம என்ன தான் டீப் கிளீனிங் பண்ணாலும் இந்த வால்ஸில் இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது மட்டும் ரிமூவ் பண்ணலைன்னா கண்டிப்பாக லுக் நல்லா இருக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ தான் எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது. அந்த ப்ராடக்ட் தான் மேஜிக் ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்சால் இத்தனை ஸ்ட்ரெயின்ஸையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட முடியுமா, இது எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லா ஸ்ட்ரெயின்ஸும் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு நான் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேங்க. சரி, எதுக்கும் நம்ம யூடியூப்பில் ரிவ்யூஸ் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தப்ப தான் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் உள்ள ப்ராடக்ட் ரிவ்யூ ட்ரெண்டிங்ஸில் வந்து இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஒரு ஹோப்போடு நானும் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். இது இப்போ ப்ராடக்ட் கைக்கும் வந்துருச்சு. ப்ராடக்ட் கைக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது, இந்த ப்ராடக்ட் வந்து வால்ஸில் உள்ள க்ரையான் பென்சில் மார்க்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஸ்விட்ச் போர்டில் இருக்கிற ஸ்டெயின்ஸு, கிச்சன் டைல்ஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸு, ஃபர்னிச்சர், ஷூஸு, பிளாஸ்டிக், டோர்ஸு, இப்படி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கோன்னு. சரி, அதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். இது டீப் கிளீனிங்க்கு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்டை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவரை நீங்கள் பார்த்ததெல்லாம் பிஃபோர் யூஸ் இந்த ஸ்டெயின்ஸ் எவ்வளோ இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதாங்க அந்த ப்ராடக்ட் மெலாமைன் ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கிற மெலாமைன்ங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அது ஸ்பாஞ்ச் டைப்பில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு நம்ம டைரெக்டாக ரப் பண்ணால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதோட ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சீக்கிரமே இது டேமேஜ் ஆகும், நம்மளுக்கு வால்ஸோட பெயிண்ட்டும் வந்து போகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இது வாட்டரில் சோக் பண்ணணும். டைரக்ட் பைப்லேயும் காமிக்கலாம், இல்லை ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் நீங்கள் சோக் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் இதை வந்து டைரக்ட் பைப்பில் காமிச்சு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அது நம்மளுக்கு ரப் பண்ணும்போது ஒரு ஈஸி ஸ்மூத்தான ரப்பிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸ்டெயின்ஸும் ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வால்ஸில் இருக்கிற க்ரையான்ஸ் எல்லாம் நான் வந்து ஜஸ்ட்டு ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு லைட்டாக இருந்த மார்க்ஸ்லாம் வந்து டக்குன்னு போகும்போது ஓகே நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக எல்லாமே போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் போக போக தான் எனக்கு தெரிஞ்சுது, டஃப் ஸ்டெயின்ஸாக கொஞ்சம் திக்காக டார்க்காக இருக்கிற ஸ்டெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபர்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ டார்க்காக இருக்கிற ஸ்டெயின்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்கிற ஸ்டெயின்ஸாக இருக்கட்டும், அது ஸ்விட்ச் பிளேட்ஸ்லேயும் சரி வால்ஸ்லேயும் சரி, அதெல்லாம் வந்து ரொம்பவே எஃபர்ட் கொடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து ரப் பண்ணால் தான் போகும். ஒரே டைரெக்ஷனில் ஸ்வைப் பண்ணி போகிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் இந்த டார்க் ஸ்டெயின்ஸும் திக் ஸ்டெயின்ஸாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு அது ஒர்க் ஆகலை. நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும். பட் ரிமூவ் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 90 to 95% ரிமூவ் ஆகுது. அது ஏன் 90 to 95% நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு 5% வந்து அந்த மார்க் இருந்த இடத்துல அந்த லைட்டான ஒரு ஷேட் வந்து தெரியுது. ஸோ அது ரொம்ப நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். பட் வால்ஸ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது க்ளீனாக தான் ஃபீல் ஆகும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் எல்லோ கலர் மார்க்ஸ் இருக்குது, அந்த ஷேடு இருக்குது. பட் ஆனால் நம்ம பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது டக்குன்னு அந்த மார்க்ஸ் தெரியல. ஸோ 95% போகுது. பட் திக்காக இருக்கிற மார்க்ஸ் எதுவுமே வந்து 100% போகலை. எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் 100% போகலை. ஷூஸில் இருக்கிற லைட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிடுச்சு. ரொம்ப இந்த பேக் சைடில் இருக்கிற திக் ஸ்டெயின்ஸ் மட்டும் சேம் 90 to 95% போகுது. 5% வந்து அதோட லைட்
ஷேடு இருக்க தான் செய்யுது, அந்த ஸ்டெயின்ஸ் இருந்ததோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற மார்க்ஸ்லாம் தாராளமாகவே போயிடுச்சு. அது டோஸில் இருந்த மார்க் எல்லாமே வந்து எஃபர்ட்லெஸ்ஸாகவே ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இதோட ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வால்ஸில் ஒரு சைடு மட்டும் அந்த ஏன்னு போட்டிருந்த ஸ்கெட்ச் மார்க்கில் போட்டிருந்தது மட்டும் பெயிண்ட் போயிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கும்போது பெயிண்ட் கலர் மாறுது. ஸோ ஸ்கெட்ச் மார்க்ஸ் மட்டும் வால்ஸில் இருந்தால் மோஸ்ட்லி ஸ்கெட்சை வச்சு மார்க்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஒர்க் அவுட் ஆகாது, கண்டிப்பாக பெயிண்ட் கலர் போயிடும். க்ரையானும் பென்சில் மார்க்ஸும் கண்டிப்பாக போயிடுது, 95% போயிடுது. ஒரு பென்சில் மார்க்ஸ்லாம் 100% போயிடுச்சு. அதே மாதிரி நார்மலாக நம்ம சைக்கிளோட டயரோட ஸ்டெயின்ஸ் பட்டுறதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டெயின்ஸ் இருந்ததுன்னா ஈஸி ரிமூவ் ஆகிடுது. பட் பென்சில் மார்க்ஸ், ஸ்விட்ச் போர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட் எஃபர்ட் கொடுத்தா போதும், இப்போ ரிமூவ் ஆகிடுது. க்ரையான் மார்க்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பட் எல்லாம் க்ளீன் பண்ணதும் எனக்கு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்டெயின்ஸாக இருந்த இடம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாக தெரியல. ஒன்றுமே க்ளீன் ஆகாமல் இருந்ததுக்கு இப்போ 95% க்ளீன் ஆனது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வர்த் த மணின்னு சொல்வேன். கண்டிப்பாக 95% இது வந்து நம்ம நம்பி வாங்கலாம். கிச்சன் டைல்ஸ்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க விட்டுட்டேன். பட் அந்த ஸ்டெயின்ஸ்லாம் எனக்கு ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. ரொம்ப ஆயில் ஸ்டெயின்ஸாக இருக்கிறது மட்டும், அந்த எண்ணெய் பிசுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டெயின்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட் எஃபர்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பட் மற்றபடி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ சின்ன சின்ன ஸ்டெயின்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன ரப்பிங்லேயே போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல். See you all in next video.